அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை தந்திருக்கிறான் என்றால் அது குழந்தை பாக்கியம் என்றால் அது மிகையல்ல. ஒவ்வொரு மனிதனும் அவர்களுக்கு எந்த செல்வங்கள் இல்லாமல் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லை என்றால் துடியாக துடித்து போகின்ற நிலையை பார்க்க முடிகின்றது. பச்சிளம் குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் இவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே ஏங்கி தவிக்கக்கூடிய நிலையை காண முடிகிறது. காரணம் இறைவனுடைய அருள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்வதை போன்று தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் வாரிசுகளாக வழங்குகிறான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இரண்டையும் கலந்து ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கிறான். தான் நாடியவர்களை அல்லாஹ் குழந்தைகளை இல்லாத ஒரு நிலையும் அல்லாஹ் உருவாக்குகிறான். இதை திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த அடிப்படையிலே இறைவன் நமக்கு இந்த மனித சமுதாயத்திற்கு ஒப்பற்ற ஒரு அருளாக அல்லாஹ் வழங்கியிருப்பது இந்த குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் இல்லை என்றால் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு பெரிய பாவமான மோசமான வழிகளுக்கு சென்று விடுகிறான். ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் அதுவரையும் ஏகத்துவாதியாக இருக்கக்கூடிய ஒருவன் சிறுக்கு வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஒருவனுக்கு குழந்தை இல்லை என்றால் தன்னுடைய மானத்தை இழக்குவதற்கு கூட தயாராகி விடுகிறான். பல்வேறு விதமான அநியாயங்கள் அனாச்சாரங்கள் நடப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். சாமியார்களிடத்திலே ஒருவன் தன்னுடைய மானத்தை அடகு வைக்கிறான் என்றால், அசரத்துமாரிடத்திலே சென்று ஒருவன் தன்னுடைய அந்த மானத்தை இழக்குகிறான் என்றால் இதற்கெல்லாம் இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. எனவே இந்த குழந்தை செல்வம் என்பது அற்புதமான அல்லாஹ்வுடைய அருள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த குழந்தை செல்வத்தை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை நாம் வழங்கி அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும், இதை ஒவ்வொருவருமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பெற்றவர்களும் தெரிய வேண்டும். குழந்தைகளாக இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருக்கக்கூடிய நாமும் இதை புரிந்து வைக்க வேண்டும். ஒவ்வொருவருமே என்றைக்கு குழந்தையை பெறுகிறானோ அன்றையில இருந்து அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று அவன் திட்டமிடுவான். இது மனித இயல்பு. இதில் மாற்று கருத்து எதுவுமே இருக்க இயலாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனைவி அவள் கருவுற்று இருக்கிறாள் என்றால் அந்த கருவுற்று இருக்கக்கூடிய குழந்தை உயிரோடு பிறக்குமா பிறக்காதா என்பது கூட அந்த கணவனுக்கு தெரியாது. ஆனால் அப்பொழுதே அந்த குழந்தையை பற்றி உள்ள கனவை இவன் வளர்த்து வருவான். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், அந்த குழந்தைக்கு என்ன டிரெஸ் அணிவிக்கணும், அந்த குழந்தையை பெற்றெடுத்தால் எப்படி கொஞ்சணும், அந்த குழந்தைக்கு நாம் எப்படியெல்லாம் அன்புகளை பராமரிக்கொள்ளணும், இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குழந்தை தன்னுடைய மனைவியுடைய கருப்பறையில இருக்கின்ற பொழுதே கற்பனை செய்வான். பிறந்ததற்கு பின்னால் பிறக்கின்ற பொழுதே அவனுக்கு இன்னொரு கனவும் சேர்ந்து வரும். இந்த குழந்தையை எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது, எந்த ஸ்கூல்ல சேர்த்தால் இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லாக இருக்கும், இது ஒவ்வொரு ஆளும் யோசிக்கிறது தான். கொஞ்சம் பேர் கருவுல இருக்கும் போதே திங்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் பிறந்ததற்கு பின்னால திங்க் பண்ணுவான், கொஞ்சம் பேர் அந்த வயசு 3 வயசு 4 வயசு வருகின்ற பொழுது அப்ப யோசனை பண்ணி பார்ப்பான். யோசனை பண்ணாத ஒரு பெற்றோர் இருப்பார் என்று யாராவது சொல்ல இயலுமா? எந்த பெற்றோரா இருந்தாலும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், அவன் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதற்கு ஏற்ப அவன் யோசனை செய்து கொண்டே இருக்கிறான். அதற்காக வேண்டி அவன் அந்த குழந்தை நல்லபடியாக படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு காசு, எவ்வளவு பொருளாதாரம், கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள்.
இன்றைக்கு நாம் அல்லும் பகலுமாக பாடுபடுகிறோமே. எதற்காக? நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜான் வயிறை வளர்த்துக் கொள்வதற்கா? நம்முடைய பசியை மாத்திரம் போக்கிக் கொள்வதற்கா? அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் சம்பாதிச்சா போதுமே. எதற்கு திரும்ப 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 உழைக்கணும்? ஏன் மீண்டும் மீண்டும் வேலையில் ஈடுபடணும்? ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறா, குழந்தைகள் இருக்குது, அதற்கு எதிர்காலமும் ஒண்ணு இருக்குது. படிப்பு செலவுல இருந்து பராமரிக்கக்கூடிய டாக்டர் செலவு, நோய் நொடி எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு தானே உழைக்கிறோம். அப்ப ஒரு குழந்தை அதனுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற உழைப்புகள். இது மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது. எந்த பெற்றோராக இருந்தாலும் இதை செய்ய வேண்டும். தன்னுடைய பிள்ளைக்கு இது செய்யணும். ஏன்? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி மறுமையிலே நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு அவன் பொறுப்புதாரி. ஒரு ஆண், ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்திற்கு அவன் பொறுப்புதாரி. தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னை அண்டி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அல்லது அத்தா அம்மா அத்தனை பேர்களுமே பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவன் இருக்கிறான். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் செய்யணும். இல்லை என்றால் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையில் குழந்தையை பராமரிப்பதும் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகள், உலகமும் மறுமை எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு உதவி செய்வதும் ஒரு பெற்றோருடைய கடமை, தகப்பனுடைய கடமை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்படியெல்லாம் அல்லும் பகலுமாக நம்முடைய குழந்தையுடைய எதிர்கால வாழ்க்கை, உலக வாழ்க்கை சிறம்பட இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் யோசிச்சோமே, என்னைக்காவது மறுமையில நம்முடைய புள்ள நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு யோசிச்சு பார்த்தோமா? என் புள்ள டாக்டர் ஆகணும், அதற்காக வேண்டி எல்கேஜில இருந்தே கவனம் எடுத்தோமே. அவன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு எல்கேஜில இருந்து நாம கவனம் எடுத்தோமே. 1ஆம் கிளாஸ்ல அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலன்னா அப்ப ஆத்திரம், கோபம் எல்லாமே சேர்ந்து வருது. ஏன் வருது? 90 மார்க் 100 மார்க் எடுக்கக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தை, 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தை, அவன் ஒரு 80 மார்க் எடுத்துட்டான், 70 மார்க் எடுத்தான்னு நம்மால அப்படியே துடி துடிச்சு போறோம், பொறுக்க முடியல. சில பெற்றோர்கள் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. சில பெற்றோர்கள் வீட்டை விட்டே வெளியே பத்திடுவாங்க. ஏன்பா? ஏன் நீ 50 மார்க் எடுத்தா எப்பரா டாக்டர் படிப்ப? நீ 60 மார்க் எடுத்தா எப்பரா இன்ஜினியர் படிப்ப? அவன் 10th எடுக்கக்கூடிய மார்க்கை பத்தி நம்ம கவலைப்படல. எல்கேஜில எடுக்கக்கூடிய மார்க், யூகேஜில எடுக்கக்கூடிய மார்க், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எடுக்கக்கூடிய மார்க், அப்பமே நமக்கு கவலை. ஏன்? எதிர்காலம் பாழா போயிடுமே. அவன் ஒரு நல்ல படிப்புதாரியாக, நல்ல பண்பாளராக வளர்க்க இயலாத, நம்மால நம்முடைய புள்ள நாசமா பெறக்கூடாது. என்ன அடி, என்ன உத, எவ்வளவு காசு, எவ்வளவு கவலை, எல்லாத்தையும் பட்டுதான் ஒரு பிள்ளை வளர்க்கிறோமே. நாளைக்கு மறுமையில இறந்ததற்கு பின்னால் அந்த புள்ள நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கவலைப்பட்டோமா? ஒவ்வொரு நேரத்திலையும் அதை நாம யோசிச்சு பார்த்தோமா? ஒண்ணு வேண்டாம், அவனுடைய எதிர்காலம், அவன் நரகத்துக்கு போறது, சொர்க்கத்துக்கு போறது, அதை கவலை பண்ண, அது தனி விஷயம். நாம இறந்துட்டோம், நம்முடைய பிள்ளை நமக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்வானா? அதை யோசிச்சு பார்த்தோமா? வயசான காலம், நாம முதிர்ந்த வயசுல நாம இருக்கிறோம், தள்ளாத வயசுல நாம இருக்கிறோம். மெடிக்கல் அதுக்கு காசு தேவை, மருத்துவ உதவிக்கு காசு தேவை. நாம படுத்த படுக்கையில் கிடப்போம். நம்மளை தூக்கி அவன் பாராட்ட வேண்டாம், தாளாட்ட வேண்டாம், சுத்தம் பண்ணக்கூடிய நிலையில, நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நம்முடைய பிள்ளை இருப்பானா? என்னைக்காவது யோசிச்சோமா? நம்ம பிள்ளைகளை அந்த நிலையில என்னைக்காவது அவனை ஒழுங்காக பக்குவப்படுத்தி இருப்போமா? ஒரு நேரத்தில் நாம இறந்துட்டோம், புள்ள நமக்கு தொலை வைப்பானா? தொலை வைக்கின்ற பொழுது இஹ்லாஸான அடிப்படையில் நமக்கு அவனுடைய துஆ செய்வானா? யோசிச்சு பார்த்தோமா சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா பி ஸலாத். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எல்லா தொடர்பும் அறுந்து போய்விடும் என்று சொல்லிவிட்டு 3ஐ தவிர நபி அவர்கள் சொன்னார்கள். 3 விஷயம் இந்த உலகத்துக்கும் இறந்த மனுஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, 3 தொடர்பு இருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன? சதக்கத்துன்
ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீர்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஜாரியா நிரந்தரமான தருமம். நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? நிரந்தரமான தருமம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, அவன் வலதுன் சாலிஹுன் யதுலஹு, நல்ல அழகான சாலிகான புள்ள. ஆண் அழகன் ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆண் அழகனா இருந்து என்ன, பெண் அழகியா இருந்து என்ன புண்ணியம்? உனக்கு துஆ செய்யுமா சாலிகான புள்ள, நல்ல குழந்தை. அந்த சாலிகான புள்ள உனக்கு துஆ செய்யுமே, அது மாதிரி அந்த துஆ நீ இறந்தாலும் உனக்கு வந்து சேரும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. நாம பெற்றெடுத்த அந்த புள்ள ஒழுங்கா வளர்த்திருந்தோம்னா, சினிமா பார்க்காம, தருதலை இல்லாம, ஒழுக்க பண்பாடுகளோடு அந்த குழந்தையை வளர்த்திருந்தா, என் வாப்பா இறந்துட்டாரு, என் அத்தா இறந்துட்டாங்க, என் அத்தாக்காண்டி நான் துஆ செய்யணும், செய்வான் இல்லங்க? லெப்பமாரி ஓதக்கூடிய துஆவா அது? இந்த லெப்பமார்கள் ஓதுவாங்களே காசுக்காக வேண்டி, அந்த மாதிரி துஆவா? தகப்பன் மேல உள்ள அந்த அன்புல, தாய் மேல உள்ள அந்த அன்புல, அந்த பாசத்துல அவன் செய்வானே, அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்வானே, அதற்கு நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அது தகுமா? அதுக்கு என்ன வேணும்? கோடி செலவழிக்க தேவையில்லை, கோடிகள் நம்மளுக்கு தேவையில்லை. சின்ன பிள்ளையிலேயே நாம வளர்க்கும் போது இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்துல, இந்த இஸ்லாமிய பண்பாட்டுல, இந்த குர்ஆன் ஹதீஸ் நெறிமுறைகள்ல மறுமைன்னு ஒண்ணு இருக்குது, அதுல சொர்க்க நரகம் இருக்குது, அதை பார்த்து பயந்துக்கப்பா, பெற்றோர்களுக்கு மரியாதை செய் என்ற அந்த அடிப்படையில நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படியே சொல்லி கொடுத்தோம்னா அவங்க கேட்பான துஆ, அந்த பெண் குழந்தை கேட்குமே அந்த துஆ. இது வேணும்னு இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு கவலைப்படுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அதுக்காண்டி உலக விஷயத்துல கவலைப்படக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. நீங்க டாக்டர் படிக்க வைக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு அக்கறை எடுக்கிறியோ, எவ்வளவு கவலைப்படுறியோ, அதே மாதிரி உன் புள்ள உனக்கு நாளைக்கு நீ இறந்ததற்கு பின்னால் துஆ செய்யணும், அது கவலைப்படப்பா. உனக்காக வேண்டி அவன் பிரார்த்தனை செய்யணும், அதுக்கு நீ கவலைப்படு. எவன் பிரார்த்தனை செய்வான்? யார் பிரார்த்தனை செய்ய முடியும்? அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் அது ஆழத்துல இருந்து, அடிமனதுல இருந்து அது வரணுமே. இன்னைக்கும் யதார்த்த நிலை என்ன தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு தகப்பனுடைய சொத்தை புடுங்கிட்டு அவன் நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறான். நம்முடைய ஜமாத்துக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் எத்தனை பேரை பஞ்சாயத்து கொண்டு வரான். திருநெல்வேலியில சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது 3 ஆம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பையன். அந்த பெரியவருக்கு மனைவி இல்ல, இவருடைய பேர்ல சொத்து இருந்துச்சு. அந்த சொத்தை அந்த பிள்ளைகள் மகங்கள் எழுதி வாங்கிட்டாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி, உங்களை நாங்க அப்படி பாக்குறோம், இப்படி பாக்குறோம், நான் ஒரு கடை வைக்க வேண்டி இருக்குது, அந்த சொத்தை தந்து அதை வித்து நான் ஏதாவது பண்ணிருவேன்னு இவற்றை உள்ள எல்லா சொத்தையும் வாங்கி எழுதி வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் பத்தி விட்டான். வீட்டை விட்டு வெளியே போ, கிளடு, உனக்கு ஏன்டா இங்க என்ன வேலை? கேட்டது யாரு? நீங்க. நான் கேட்கல. அவரை அந்த மனிதன் பெற்றெடுத்த அந்த 3 ஆம்பளை பிள்ளைகளும் இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுவ அந்த தகப்பனை பார்த்து, கிளடு, உனக்கு என்னடா இங்க வேலை, வீட்டை விட்டு வெளியே போ. அந்த ஆளு தள்ளாத வயசுல நம்ம ஜமாத்துக்கு கண்ணீர் விட்டு அழுகுந்த அந்த காட்சி. அப்ப நாங்க நினைச்சோம், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த நிலையை தந்துடாத யா அல்லாஹ், எங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலையை தந்துடாத யா அல்லாஹ். சொத்து, காசு, பணம் அது ரெண்டாவது விஷயம். அரவணைப்பு இல்லாத அந்த நேரத்தில் ஒரு பெரியவர், முதியவர், தன்னுடைய மனைவி கூட இல்லாத அந்த நேரத்தில், பொம்பளை பிள்ளை கூட இல்லாத அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் தான் பார்ப்பார்கள் என்று 60-70 வருஷமா கனவு கண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முடியாத தள்ளாத வயசுல கிளடு வெளியே போய் என்று சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைல அனாதையா போனா கூட இந்த வருத்தம், இந்த துடிதுடிப்பு எவனுக்கும் இருக்காது.
ஏன்? அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு வயசு. ஆனா இது தள்ளாத வயசு அப்படி இல்லையே, எல்லாவற்றையும் பார்த்து அனுபவப்பட்ட ஒரு வயசு அல்லவா. எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சு தள்ளாத வயசு, தளர்ந்து போன ஒரு நிலையில நாம இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்தில் இப்படி இருந்தாலும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தோடு இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் இப்படி ஒழுங்காக நல்ல பிள்ளைகளாக வளர்த்தோம் என்றால் அவன் நமக்கு பால் தர வேண்டாம் ஐயா, பழம் தர வேண்டாம், பாப்பாங்க உட்காருயா, அத்தாங்க உட்காருன்னு சொல்லி ஒரு இருப்பிடத்தை தர மாட்டானா? இருப்பிடத்தை கூட தர முடியலன்னா அவன் என்ன பிள்ளை, என்ன நாம வளர்த்திருக்கிறோம்? அப்ப அதனால நாளை நடக்கக்கூடிய உலக விஷயத்திற்காக வேண்டி நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கவலைப்படுதாம மறுமை விஷயத்துக்கு கவலைப்படணும். ஒவ்வொரு இறை தூதர்களும் அப்படி கவலைப்பட்டார்கள். ஒவ்வொரு இறை தூதர்களும் இப்படித்தான் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் கவலைப்பட்டார்கள். இப்ராஹிம் நபி ஓசாபிஹா இப்ராஹிம் பனிஹி வ யாக்கூப், இப்ராஹிம் நபி இருக்கிறார்கள், அவர்களும் யாக்கூப் நபி ஆகிய அந்த இருவருமே தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட மரண தருவாய் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாங்க, யா புனைய இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் நபி சொல்றாங்களா, யாக்கூப் நபி ரெண்டு பேருமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்களா, என்னுடைய பிள்ளையே அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அப்படியே தேர்ந்தெடுத்து நீங்கள் கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் அப்படியே உங்கள்ட்ட அப்படியே தந்துட்டான். அல்லாஹ் இஸ்லாம் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை நீங்க உங்களுக்கு அல்லாஹ் அப்படியே தந்திருக்கிறான். எங்க காலத்துல நாங்க கஷ்டப்பட்டப்பா, இப்ராஹிம் நபி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அவர்கள் பட்ட அந்த கஷ்டம் அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? அது தெரியாதுல்ல. இப்ப நாம படக்கூடிய கஷ்டம் நம்ம பிள்ளைக்கு தெரியுமா? அவனுக்கு நோட் வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி, பென்சில் வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்காக வேண்டி, அவனுக்கு சாப்பாடுக்காக வேண்டி, அவனுக்கு டிரெஸ்ஸுக்காக வேண்டி நாம படுற சிரமம். ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடியவனுக்கு, ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனுக்கு, ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியுமா? நம்முடைய தகப்பனார் எப்படியோ நல்லா சம்பாதிக்க நினைப்பான். அவனுக்கு தேவை ஒரு ரூபாய் சாக்லேட், அவ்வளவுதான். அது கொடுத்தா தகப்பமா, இல்லன்னா இல்லன்னு போயிருவான். அவனுக்கு அதுதான் எல்லாமே. ஆனா நாம படக்கூடிய கஷ்டம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் பட்ட அந்த கஷ்டம் அவங்க பிள்ளைக்கு தெரியுமா? வரலாறு சொன்னா தெரியும். பின்காலத்தில் உன்னுடைய தகப்பனார் இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாருப்பா என்று சொல்லுகின்ற பொழுது தெரியும். அது தெரியும், அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நாங்க கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை எடுத்து நடந்தோமே அது மாதிரி உங்களுக்கு இல்லப்பா, அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே அன்பளிப்பா இந்த மார்க்கத்தை அப்படியே தந்துட்டான். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு என்று அப்படியே தந்து விட்டான். சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகத்தாப்பா மரணிக்கணும். நாங்க இறந்ததற்கு பின்னால் எங்களுடைய உயிர், நாங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது நீ எங்க போற எங்க வர கண்காணிக்கலாம். நீ தண்ணி அடிக்கிறியா, தண்ணி அடிக்காம இருக்கிறியா அதை பார்க்கலாம். நீ திருடுறியா திருடலையா, நான் உயிரோடு இருக்கும் போது நான் கண்ணை பொத்துவதற்கு முன்னால் உன்னுடைய நிலையை நான் பார்த்து இது தப்பு இது ரைட் என்று சொல்லலாம். நாங்க இறந்துட்டா, நாம இறந்துட்டா இருக்கும்போது தானுங்க தர்காவுக்கு போகாத நீங்க சொல்லுவீங்க, இறந்து போனா. அதுக்கு அவங்க உபதேசம் பண்றாங்க, ஒரு காலத்துல நீங்க இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு வழியில வேறு ஒரு மதத்துல போய் நீங்க இறந்து போயிடாதீங்க. பலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இஸ்லாம் என்ற அடிப்படையில் தான் உங்களுடைய மரணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய இறுதி மூச்சு இருக்கணும். இது அவங்க செய்த அந்த உபதேசம். அதே மாதிரி மற்ற நபிமார்கள் செய்த உபதேசத்தை அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்றான், அம் குன்தும் சுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத், யாக்கூப் நபி அவர்களுக்கு மரணம் வருகின்ற அந்த நேரத்தில் நீங்க என்ன கூடவா இருந்தீங்க? அல்லாஹ் கேட்கிறான், யாக்கூப் நபிக்கு மரணம் வந்துச்சு, அப்ப நீங்க கூட இருந்தீங்களா? அந்த யாக்கூப் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? இது காலலி பனீஹி மா தஅபுதூன மின் பாதி, மரண தருவாயில அந்த நேரத்தில் யாக்கூப் நபி பிள்ளைகிட்ட கேட்கிறாங்களா, எப்பா எனக்கு பின்னால நான் இறந்ததுக்கு பின்னால எதப்பா நீ வணங்குவ? பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு நாம என்ன பேசுவோம்? நாம என்ன சொல்லுவோம்? சுப்பிரமணியத்துல ஒரு வீடு இருக்கு, தெற்கு வாசல ஒரு கடை இருக்குது, அவன் ஒரு 10,000 ரூபாய் தரணும், இவன் 2,000 ரூபாய் தரணும். நம்ம கடனை பத்தி கூட பேச மாட்டோம். என் சொத்து அங்க இருக்குது, உன் சொத்து அங்க இருக்குது, எப்படியாவது வாங்கிடுறா
கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடா, விட்டுட்டு போயிடாதடா, உனக்குள்ள சொத்துடா, உயில் வரையும் எழுதி வச்சுட்டு போயிடறான்ல. யாக்கூப் நபி அதையெல்லாம் கவலைப்படல. ஏன்? அது எவன் இருந்தாலும் ஒரு நாளைக்கு அனுபவிப்பான், ஒரு நாளைக்கு மண்டையை போடுவான். அவங்க என்ன செய்யறாங்க? யாக்கூப் நபி, எனக்கு பின்னால் நீ என்ன வணங்குவ? யார வணங்குவ சொல்லு. மா தஅபுதூன மின் பாதி, நான் இறந்ததற்கு பின்னால் எதை வணங்க போற சொல்லப்பா, எதை வணங்குவ? உடனே அந்த பிள்ளைகள் சொல்றாங்களாம், யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க, காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹும் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். எவ்வளவு அற்புதமான பிள்ளை, எவ்வளவு அழகான பிள்ளை. ரசூலா சொன்னாங்களே சாலிகான குழந்தை, அதுதான் அழகான வார்த்தைகள். அவங்க சொல்றாங்க, தகப்பனார் யாக்கூப் நபி அந்த மரண தருவாயில கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த பிள்ளைகளை பதில் சொல்றாங்க, காலு நஅபுது இலாஹக. யாக்கூப் நபி அவர்களே, என்னுடைய தகப்பனார் அவர்களே, உங்களுடைய கடவுள், உங்களுடைய கடவுள் மாத்திரமல்ல, நம்முடைய முன்னோர்கள் இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இசாக் நபி இருக்கிறாங்களே, அவருடைய கடவுள், அவருடைய கடவுள் மாத்திரமல்ல, உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் ஏக இறைவன் அல்லாஹ் இருக்கிறான, அவனை தவிர வேற எவரை நாங்க வணங்க மாட்டோம். எவ்வளவு அற்புதமான பதில். நம்ம பிள்ளைகளா இருந்தா, பாப்பா நீங்க செத்தா போயிரியா அப்படின்னு அழுவான். அழுவு மார்க்க தப்பு இல்ல. ஆனா கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய, யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய அந்த பதில் என்ன? எப்படி வளர்த்திருந்தா இந்த பதில் வரும்? அதுவும் இக்கட்டான தர்ம சங்கடமான ஒரு நேரத்தில். மரண தருவாங்கிற சாதாரண நேரமா? சக்கராத்து ஹால்ல சாதாரண நேரமா? அது எல்லாரும் அப்படியே துடி துடிச்சிட்டு இருப்போமே, என் தகப்பனார் போயிட்டாரே, எங்க அம்மா போறாளே அப்படின்னு அந்த கவலை தானே உச்சகட்டத்துல இருக்கும், கவலை தானே நிகழ்ச்சி போய் இருக்கும். அந்த நேரத்தில் தகப்பனும் பிள்ளையும் பேசிக்கொள்ளக்கூடிய உரையாடல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதமான உரையாடல் நீங்க பாத்தீங்களா? இது நபிமார்களுடைய வரலாறு. நூஹ் நபி அவங்க கப்பல்ல ஏறி அல்லாஹ் காப்பாத்தினானே, அந்த நேரத்தில் அந்த நூஹ் நபி அவங்களும் இதே மாதிரிதான் பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க. நூஹ் நபி அவங்க இதே மாதிரி சொல்றாங்க, வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால், மலையை போன்ற அலைகள், அந்த நேரத்தில் கடுமையான அலைகள் வருகின்ற பொழுது அந்த நூஹ் நபி அவங்க சொல்றாங்க, வநாதா இப்னஹு நூஹுன், நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகனை அவங்க சொல்றாங்க, கூப்பிடுறாங்க, எப்பா யாபுனைய இருக்கம்மானா, அருமை மகனே என்னோடு வந்து சேர்ந்துடுறா, இதே நீ என் பிள்ளடா, என் ரத்தண்டா, என் ஈரக்குல, நீ இந்த வேதனையில செத்து மடிவதை என்னால பார்த்து சகிக்க முடியாது. அதானே, அதுதானங்க. எந்த தகப்பனா இருக்கட்டும், பிள்ளை மேல பாசம் இருக்கும், பாசம் இல்லாமையா போயிரும். அவன் கொடுங்கோலா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கட்டும், தாம் புள்ள ஒரு சின்ன கஷ்டப்படுவதை எந்த தகப்பனும் பொறுத்து கொள்ள மாட்டான். எந்த தகப்பனாலையும் அவனால ஜீரணிக்க முடியாது. அதே மாதிரிதான் நூஹ் நபியும். வேதனை வருது, நூஹ் நபிக்கு எல்லாமே தெரியுது. அந்த நூஹ் நபியை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேருமே அழிக்கப்படுவார்கள் என்பது எல்லாம் நூஹ் நபிக்கு நல்லா புரியுது. ஆனா நூஹ் நபியை ஏற்றுக்கொள்ளாத, நூஹ் நபியால் பெற்றெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைக்கு அது தெரியல. நூஹ் நபி கேட்கிறாங்க, யாபுனைய இருக்கமானா, டே வந்து ஏறுடா. ஏறினா என்ன சும்மா ஏறவா? பஸ்ஸா, டவுன் பஸ்ஸா? அப்படி கிடையாது. இஸ்லாத்துக்கு வந்துட்டு யாரு? என்ன நபியா ஏத்துக்க, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுளை வந்து ஏத்துக்க. அப்ப அவன் சொல்றான், ஆவி இலா ஜபலின், போயா உன் கொள்கையாவது பண்ணாங்கட்டியாவது, இது என்ன? இது ஒரு சின்ன வெள்ளம், நான் பெரிய மலையில ஏறி என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன். அப்பவும் நூஹ் நபி உடல. என்ன கேட்டாங்க தெரியுமா? டே நீ நினைக்கிற மாதிரி கிடையாதா, இது சாதாரணமா வைகாத்துல வரக்கூடிய வெள்ளம் கிடையாதா, வைகாத்து வெள்ளனா நீ தப்பி போயிடலாம், இது அல்லாஹ்வுடைய வேதனைடா, ரஹ்மானுடைய வேதனை, உன்னால இதுல இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் அழிக்கிறதுக்கு அனுப்புன அந்த வேதனையில இருந்து உன்னால காப்பாற்ற முடியுமா? அவனுக்கு வழங்கல. போ, தகப்பனுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டான். அப்பமும் நூஹ் நபி மனசு, பிள்ளைல பெற்ற பிள்ளைல தாங்க முடியுமா? அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் நீ ஒரு வாக்கு கொடுத்திருக்கியா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை நீ இழிவுபடுத்த மாட்ட, வேதனை செய்ய மாட்ட அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கியா அல்லாஹ், என்னுடைய மகன் இம்மா அவன் அழிய போறான், அவனுக்கு வழங்கல, என்னுடைய பிள்ளைய காப்பாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னா, ஒரு நபியுடைய பிள்ளை
இறைவனுக்காக வேண்டி பாடுபடுகின்ற நூஹ் நபி 950 வருடங்கள் ஏகத்துவத்துக்காக வேண்டி பிரச்சாரம் செய்த அந்த நூஹ் நபி அப்படின்னு அல்லாஹ் இறக்கப்பட்டு ஓம் பிள்ளையா சரி பரவாயில்ல அப்படியே சொன்னா லைஸ மின் அஹ்லி ஓம் பிள்ளையே கிடையாதுட்டான் அல்லாஹ். ஓம் பிள்ளையே இல்லாதே. குர்ஆன்ல இந்த வசனம் வருதா? எதை காட்டுகிறது? இந்த சம்பவங்கள் எதை சுட்டி காட்டுகிறது? ஒவ்வொரு இறை தூதர்களும் தன்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக வளரணும். ஒவ்வொரு நேரத்திலையும் அவர்கள் இதே போன்ற தாவாவை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் அல்லாஹ் ஒரு வசனத்தை இந்த வசனத்தை இறக்குறான். நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை சொல்லி நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க. வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை சொல்லி நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் வந்த உடனே நம்ம மாதிரி தூங்கிட்டுனா இருக்கல. குர்ஆன் வசனம் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னா உடல கூப்பிடுறாங்க. யா பனி அப்துல் முனாஃப், முனாஃபுடைய குடும்பத்தார்களே வாங்க. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். உலகத்துல எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஆனா மறுமையில நரகத்திலே விட்டும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய இயலாது. ஒவ்வொரு குடும்பத்தையா கூப்பிட்டு 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 நபி அவர்கள் அப்படி சொல்றாங்க. கடைசி தன்னுடைய மகள் பாத்திமாவை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாங்க. யா பாத்திமா பின்த் முஹம்மத், முகமதுடைய மகள் பாத்திமாவே, சிலீனி, எது வேணாலும் கேளு, மிம்மா சீத்தி, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் என்கிட்ட நீ கேட்டுக்க. உலக விஷயமா இருந்தா சேலை வேணுமா, வேற ஏதாவது உதவிகள் வேணுமா, வேற ஏதாவது தேவைகள் உனக்கு இருக்குதா, உலகத்துல கேளுமா. என்னால ஏண்டா என் பிள்ளை என்னுடைய ஈர கொலை, உலகத்துல உனக்கு எது வேண்டுமோ என்னால முடிஞ்ச நான் செய்யறேன். ஃபலா அம்லிக்கும் மினல்லாஹி ஷைஆ. ஆனா மறுமை இருக்குதே, அந்த மறுமையில அல்லாஹ்விடத்துல இருந்து உனக்கு நான் எதையும் செய்ய முடியாது. பிள்ளைய கூப்பிட்டு சொல்றாங்க, மகளை கூப்பிட்டு ஈர கொலைன்னு சொன்னாங்களே பாத்திமா, அந்த பாத்திமா கூப்பிட்டு சொல்றாங்க, உலகத்துல எது வேணாலும் கேளப்பா, உனக்கு நான் தாரேன். ஆனா மறுமையில வந்து நின்னு எங்க அத்தா நபி, அது இறை தூதர், அவர் என்ன காப்பாத்திடுவாரு நினைச்சா, நரகத்தில இருந்து உன்னை காப்பாற்றி விட முடியும் என்று நினைச்சா, அது பொய்யான போலியான ஒரு கணக்கு, தப்பான ஒரு கணக்கு. அந்த கணக்குக்கு நீ போயிடாத. மறுமையில நான் தான், நீ தான், நீ வேறு நான் வேறு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபி வ பனீஹி வ ஸாயிபதி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் ஷானு யௌமைதின் யுக்னி. அல்லாஹ் சொல்றானே, ஒவ்வொரு மனுஷனும் அவனை பார்த்துக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். கணவனை பார்த்து மனைவி ஓடுவான், மனைவியை பார்த்து கணவன் ஓடுவான், தகப்பனை பார்த்து பிள்ளை ஓடுவான், பிள்ளையை பார்த்து தகப்பன் ஓடுவான். இதுதான் அத ரசூலுல்லாஹ் இங்க அவ்வளவு அழகாக கரெக்டாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாங்க, மகளே பாத்திமாவே, உலக விஷயம் எதனாலும் கேளு, என்னால முடிஞ்ச நான் தருவேன். மறுமையில வந்து நிக்காத. ஒவ்வொரு இறை தூதர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சென்ற அற்புதமான உபதேசம். அதனாலதான் கடைசி வரையும் பாத்திமா அவங்க வந்து ஏகத்துவத்தில் நிலைச்சு நின்னாங்க. நபி அவருடைய பிள்ளைகள் அவர்கள் மரணிக்கின்ற வரையும் ஏகத்துவத்தில் நிலைச்சு நின்னாங்க. அவர்கள் செய்யக்கூடிய உபதேசம், வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ஏகத்துவம் என்ற அந்த இயற்கையான மார்க்கத்தின் அடிப்படையில் தான் அது பிறக்கிறது. அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி,
அந்த பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை வழிகெடுக்கிறார்கள். யகுதிகளாக, கிறிஸ்தவர்களாக, நசராணிகளாக, மஜூசிகளாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகின்ற அந்த தகுதி, அந்த பொறுப்பு அந்த பெற்றோர்கள். அவங்க தான் அவ்வளவு செய்யறாங்க. அப்ப அதனால நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக, சாலியான குழந்தைகளாக வளர வேண்டும் என்றால் உலக விஷயத்தில் எப்படியெல்லாம் அக்கறை எடுக்கிறோமோ, எப்படியெல்லாம் பாடுபடுகிறோமோ, இதே போன்று மறுமைக்கும் பாடுபடும். மறுமை விஷயத்திலையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கணும். அவனுடைய வயசுக்கு தக்கன எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. எது எது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை அப்படியே ஒன்னொன்னா சொல்லிக் கொடுக்கணும். வல்லா அல்லாஹ் அந்த குழந்தைகளை கண்டிப்பாக ஏகத்துவாதியாக, ஒரு தௌஹீத்வாதியாக நாம் எப்படி இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காண்டி பாடுபடுகிறோமோ அதே போன்று நம்முடைய குழந்தைகள் அப்படி இருக்கும் என்றால் அவனும் அவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பேர பிள்ளைகளை நம்முடைய மகன் வளர்ப்பான். வல்ல அல்லாஹ் அந்த நிலையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக. இந்த நேரத்திலே இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயத்திலையும் கூடுதல் ஞானம் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். உலக விஷயத்திலையும் நம்முடைய பிள்ளைகளை கூடுதல் ஞானம் உள்ளவர்களாக வளர்க்கும். ரெண்டும் நமக்கு இரண்டு கண்கள். இது வேணும் அது வேண்டாம், அது வேணும் இது வேண்டாம் என்று சொல்ல இயலாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ரெண்டும் வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஆனா போற போக்கில் என்னவோ உலக கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம், இந்த மார்க்க விஷயங்களுக்கு கொஞ்சம் கம்மியா முக்கியத்துவம் கொடுப்போம். அது இருக்கக்கூடாது, ரெண்டும் வேணும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் நம்முடைய சந்ததிகள் நல்ல நிலையில், வருங்கால சந்ததிகள் நல்ல நிலையில வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய சமுதாயத்தில் இந்த மதுஹபுகள், தரீகாக்கள், தர்காக்கள் அத்தனையும் எப்படி தோன்றியது? இஸ்லாம் ஒழித்து கட்டியது. குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாம் என்று போதித்தது. அது நம்மள்ட்ட எப்படி வந்துச்சு? நம்முடைய அத்தாட்ட எப்படி வந்துச்சு? அத்தாவுடைய அத்தாட்ட எப்படி வந்துச்சு? நம்முடைய குடும்பத்தில் எப்படி வந்துச்சு? நம்ம தெருக்கு எப்படி வந்துச்சு? அத்வானியா வந்து பாடம் நடத்தினாரு, வாஜ்பாயா வந்து பாடம் நடத்தினாரு, தர்காக்கு எல்லாம் போங்க அப்படின்னு. யாரும் பாடம் நடத்தல. ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் இந்த இஸ்லாத்துல புதுமைகள் வர வர நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால எது பிதாத்து, எது ஷிர்க்கு, எது அநியாயம், எது அனாச்சாரம், எது நன்மை, எது தீமை அது தெரியல. அதனால விளைவு என்ன? எல்லாம் திறந்து வீட்டுல நாய் வந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு தலைமுறையில ஒரு பாத்தியா வரும்போது இது பிதாத் அப்படின்னு தடுத்திருந்தா இந்த பாத்தியா வந்திருக்குமா? நம்ம தெரு முனையில நாகூர் தர்காவுடைய கொடியை நட்டுவானே, அப்பமே இது நட்டாத அப்படின்னு அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தா அங்க ஒரு தர்கா வந்திருக்குமா? எங்க வரும்? இமாம்கள் அப்படிங்கிற பேர்ல அன்னைக்கு ஏதாவது ஒரு பயான் நடக்கும் போதே ரசூலா சொல்லப்பா, நபிமாருடைய வரலாறு சொல்லப்பா, அது சொன்னா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு இமாம் அப்படியே தொங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமா? ஒன்னொன்னா சின்னதா அனுமதிச்சாங்க. சின்னதா அனுமதிக்கும் போது அது அப்படியே வளர்ந்து இன்றைக்கு பெரிய ஆலமரமா, பெரிய தர்காவா, தெற்குவாசல் தர்காவா வளர்ந்து நிக்குது. அதுதான் உண்மை. யாரும் பிரமதத்துல இருந்து வந்து இதை செய்யணும் எவனும் நம்மள்ட்ட சொல்ல தேவையில்லை. சொன்னாலும் கேட்க மாட்டான். நம்மளுக்கு ஒரே தீமைய ஒரு அசரத்து சொல்லட்டும் கேட்டுருவான். தொப்பி வச்சு தாடி வச்சு சொன்னா உடனே ஆமன்னா செல்லம்னா. இதே மாதிரி சாமியார் கோலத்துல வந்து அதே தீமை அவன் சொன்னா அதெல்லாம் நீ வேற அப்படின்றான். இதுதான். அப்ப நம்ம முன்னோர்களுக்கு வந்து இந்த அறிவு, மார்க்க அறிவு சரியாக இல்லாதனாலதான் இவ்வளவு தீமை வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நாம ஓரளவுக்கு தௌஹீத விளங்கி வந்திருக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு அது சொல்லாம நாம போயிட்டோம்னா, இது நன்மை இது தீமை என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்காம போயிட்டோம்னா நாளைக்கு அவன் காலத்துல இத மாதிரி பாத்தியா வரும். கடைசி மறுமையில வந்து பார்ப்போம், நம்ம பேரப்புள்ள வீட்டுல கத்தம் ஓதிருப்பான். அப்ப யோசிப்போம், அடே நான் இந்த கத்தம் ஓதாம இருக்கணுங்கிறதுக்காண்டி எத்தனை இடத்துல அடி வாங்கின தெரியுமாடா? போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை பணம் தெரியுமா? பேரப்புள்ள வந்து நிற்பான். போயா என் தாத்தா அவரு அது செஞ்சாரு, நான் பாத்தியா ஓதம்பான். தெற்கு வாசலுக்கு ட்ரஸ்டியா வந்து நிற்பான். எப்போ நாம சொல்லாம போனா, நாம சொல்லாம தடுக்காம போனா அதுதான் வரும். அதனால இதை எப்படி உலக விஷயத்திற்கு ஒவ்வொன்னா பார்த்து செய்யறோமா? தப்பு கிடையாது, செய்யணும்.
அதே மாதிரி மார்க்க விஷயத்திலையும் மறுமை விஷயத்திலையும் அவர்களும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நாமளும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம், நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் வக்கூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய எரிபொருள்கள். அதை சுற்றி கடுமை குணம் கொண்ட வானவர்கள் அங்கே இருப்பார்கள். லா யாசூன் அல்லாஹ் மாமரகும், அல்லாஹ் அவர்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதற்கு அவர்கள் ஒரு காலத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள். அவ்வளவு கொடுமையான நரகத்துக்கு நரக காவலாளிகள் அந்த வானவர்கள் இருப்பார்கள். அந்த நரகத்தில் இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான. இந்த வசனத்தை ஒவ்வொரு நேரத்திலும் மனதில் நிறுத்தணும். நாமளும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும். வல்ல அல்லாஹ் அந்த நிலையை எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக. வாசுதவன் அல்ஹம்துலில்லாஹ். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. Allah